லைவை கட் பண்ணியே இவ்வளவு கேவலமான விஷுவல்ஸ் வெளியில வருது. சிக்கிறவங்க அத்தனை பேருமே டிவி கேஸ் தான் இருக்காங்க. எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களா தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் என்னமோ இதெல்லாம் திட்டமிட்டே இவங்கெல்லாம் வர்றாங்களோ. உண்மையான பிரச்சனையை பற்றி பேசாம பரிசோதனைக்கும் உள்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இறந்த குழந்தையோட உடம்பை கொண்டு போய் பெற்றோருக்கு தெரியாமலே. எல்லாருக்கும் வணக்கம், கார்த்திக் தரன் பேசுறேன். இந்த பசங்கள்லாம் காலேஜில் சேரும்போது அவங்கள போட்டு புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸை, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ரேகிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரேகிங்கை நேரடியாக காணொலிகள் மூலமாக பார்க்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தலையில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, சட்டசபையில் புதுசாக இருந்திருக்க இந்த டிவிக்கு எம்எல்ஏக்களும் அவர்களுக்கு இந்த நடைமுறை பற்றி தெரியாத நேரத்தில் பாஜகவின் ஆசையில, பாஜகவின் சொல்படி கேட்டுட்டு சில விஷயங்களை செய்துட்டு செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிட்டாங்க, நக்கிட்டு போயிட்டாங்க, காசே இல்ல, கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வீர ஆவேசமா கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ கங்கா சந்திரமுகியா மாறின நேரங்கள்ல, இந்த கங்கா சந்திரமுகி ஏன் சொல்றேன் அப்படின்னா, கங்காவா இருக்க நேரங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டசபையில. அப்போ அமைதியா அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு எதிர்கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் அவரை அவருடைய முகபாவனையும் அவர் உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்த்து கேலி செய்து சிரிக்கிற நிலைமைக்கு உட்கார்ந்து இருக்க நம்ம விஜய் தான் கங்கா. அதே 4 பேப்பரை ஒரு 3 ஹவருக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா மனுஷன் இத்தனை வருஷ திரைப்பட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு சும்மா எமோஷன் மேல பாருங்க, கீழே பாருங்க, இந்த ஸ்பாட்ல நில்லுங்க, திரும்பி நின்னுங்க, அழுங்க, அப்படியே ஆக்ரோஷமா கத்துங்க, மக்களை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி உற்று நோக்குங்க அப்படின்லாம் பயங்கரமான நடிகர் நம்மளுடைய நடிகர் திலகம் மோடி, இல்ல நடிகர் திலகம் சிவாஜியை மிஞ்சிற அளவுக்கு பயங்கரமா நடிப்பாரு. அந்த மாதிரியான சந்திரமுகியா செயல்படுற நேரங்கள்ல அப்படி பேசுவாரு. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க விஜய கங்காவை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இருக்கு நிலைமை. இப்போ இந்த வெள்ளை அறிக்கை வந்தோடனே, இப்ப பாருங்க, வெள்ளை அறிக்கை கொடுத்தோன்னே புட்டு வைக்க போறாங்க இந்த வெள்ளை அறிக்கைய அப்படின்னு சொன்னதுல எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருந்து, இது ஒன்றும் வெள்ளை அறிக்கை ஒன்றும் புது அறிக்கை கிடையாது, இது புதிய நடைமுறை கிடையாது, மன்னிக்கணும். இது போன திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு, இதற்கு முன்னாடியும் பல ஆட்சிகள் நடந்திருக்கு. இப்ப இருக்க பொருளாதார நம்மளுடைய சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவாங்க. அதை வெளியிட்டுட்டு கடைசியா இதை வச்சு பாத்தீங்களா, நான் சொன்னல எல்லாத்தையும் நக்கிட்டு போயிட்டாங்க, உரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலான்னு இந்த டிவிக்கு வர்ச்சுவல் அபியூசருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஏன்னா அந்த வெள்ளை அறிக்கையை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெள்ள முடியோட உட்கார்ந்து இருந்தாரு. யாரா இவரு அப்படின்னு பார்த்தா இவர் தான் அன்னைக்கு ஆக்ரோஷமா ஒரு பெண்ணோட வீட்டுல பூந்து அவருடைய குடும்ப பிரச்சனை நினைக்கிறேன், அதுல அடிச்சு உடைச்சிருவேன்னு நல்லா ஆக்ரோஷமா இருந்தாரு. பாவம் இப்போ அந்த வடிவேலோட ஒரு படத்துல இதற்கு மேலே 4 பாகம் தண்ணியை ஊத்தி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவருடைய பேசுறதுலாம் உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. சுதந்திரத்துக்கு பிறகு இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் 2027 என்றும் இலக்கும் எட்டுப்படாமல் இந்த விகிதம் தற்காலிகமாக குறுகிய உரிமையளிப்பு முறை போன்ற காரணங்களுக்கு இந்த இழப்பீடு காலம் எளிமையாக விளக்குகிறேன். உருவாக்குவதற்கு இது ஒப்பிடும் மாநிலங்கள். எனவே மூலதன செலவினத்தை புதிய முதலீட்டாளர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்ட வரம்பறிவில் உள் மிக உயர்ந்தமான
கட்டண நிச்சயம் அடைந்து விடுவோம், இந்த கடனை நிச்சயம் அடைந்து விடுவோம் என்று அலாரம் வைத்துவிட்டு இன்னைக்கு தலைமை செய்திகளில் உச்ச நீதிமன்றம் இப்போது முழு படத்தையும் ஒரு சேரா பார்ப்போம். அதிகாரப்பூர்வமாக வருவாய் ஈடுபவர்கள் தாமதாக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வந்த மாநிலமாக செல்வந்த மாநிலமாக மாறுவது மின்துறையின் நிதி இடைவெளி நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும் பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. சீர்திருத்தி முழுமையாக மாதத்திர கட்டணங்களையும் பலவீனத்தால் அல்ல சிகிச்சை அளித்தால் அது தாமதமாக அல்ல. அடித்தட செயல்களின் மேம்பாடு வருமானம் ஈடுபவர்கள் தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. இது வந்து அவருடைய பேச்சாற்றல், அவருடைய வந்து பார்த்து படிக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் இவர் வகிக்கிற பதவி வந்து நிதித்துறை. எங்க சொல்லுங்க, நீதித்துறை இல்ல, நிதித்துறை. நிதிக்கும் நீதிக்குமே வித்தியாசம் தெரியல. சட்ட வல்லுநர்கள், இந்த சட்ட வல்லுநர்கள் வந்து வல்லுலு, அது வந்து என்னன்னு தெரியல, வல்லுலு சட்ட வல்லுநர்கள் வந்து அவர்களோட நம்ம கோரிக்கை என்ன இருக்குன்னா, இவர் வந்து படிச்சாரா, இவர் வந்து ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து நம்ம தமிழக மக்கள் சார்பாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து 80,000 இட்டுன்னு வந்து இட்டாந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 இடத்துல பேசுற வழக்கா இருக்கலாம், ஒரு வட்டார வழக்கா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நிதித்துறை அமைச்சர், இதற்கு முன்னாடி அந்த பதவியை வகிச்சவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கேவலமா தான் நான் பாக்குறேன். இதுல இவர் தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா, இப்போ வந்து கவர்னர் உரைக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக சிஎம் பேசுவாரு அப்படி இப்படிலாம் பயங்கரமா நம்ம ஆட்கள்லாம் வந்து வர்ச்சுவல் அபியூசர்லாம் தயாராயிட்டாங்க. பாத்தீங்களா எங்க அண்ணன் பொண்ணும் இருந்துதான் கன்னும் இருந்துதான் அப்படின்ற மாதிரி பேசுவாரு அப்படின்லாம் வந்து பயங்கரமா வந்து நிற்கிறாங்க. கடைசியில பார்த்தா நம்மால் என்ன பண்றாரு அதே மாதிரியே வந்து பேசுறாரு. அவர் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் சரி, உள்ளதான் வச்சு இவனுங்களா ரேகிங் பண்றாங்கன்னு பார்த்தா வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து முதலமைச்சருக்கு வந்து ஒரு தபால் அனுப்பியிருக்காரு, பார்சல் அனுப்பியிருக்காரு. என்னடா பார்சல் அப்படின்னு பார்த்தா செவுட்டு மிஷின் அனுப்பியிருக்காரு. மனுஷன் முடிவே செஞ்சுட்டான். இந்த ஆளுக்கு வந்து காது கேட்கலையா, அதனாலதான் அப்படி உட்காந்துருக்காரு. முடிவே செஞ்ச அளவுக்கு வந்து நடிக்கிறாருன்னா நம்மால் வந்து அரசியலுக்கு வந்தது திரைத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இதுல வாரம் வந்து ஒருத்தன் வந்துடுறான் புதுசா கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. லாரன்ஸ் வர்றான். லாரன்ஸ் வந்து தமிழக மக்கள் எல்லாம் தெருநாயின்றான். அதுல நான் ஒரு தப்பாவும் அதுல எடுத்துக்கல. ஏன்னா வந்து தெருநாயா வந்து நம்ம வந்து உதாரணம் சொல்றது ஒன்றும் வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ இந்த லாரன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து இதே மாதிரிதான் மெரினா புரட்சி அப்போ, ஜல்லிக்கட்டு அப்போ வந்து கடைசி நாள்ல வந்து ஓடி போய் மக்களை அடி வாங்க விட்டுட்டு தொண்டையில ஆபரேஷன் மாதிரி வந்து ஒரு தெருநாய் கழுத்துல கட்டை போட்டுட்டு வந்து எல்லாரும் வந்து இத்தனை நாள் இப்படி கட்டுக்கோப்பா இருந்தீங்க, இப்ப ஏன் இந்த ரவுடித்தனம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெருநாய் போச்சு. அந்த தெருநாய் யாருன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெருநாயின்னு சொல்றது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால வந்து மனசை கஷ்டப்படக்கூடாது லாரன்ஸ் அவர்களே. அதே மாதிரி வந்து பொண்டாட்டியோட தாலியை வந்து அடகு வச்சு அது மேல மூத்திரம் பெஞ்சாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மெரினால வந்து இருக்கவங்களுக்கு வந்து வசதி செய்து கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக இவர் வந்து எல்லாருக்கும் மொபைல் டாய்லெட் வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையில காசு இல்லாம பொண்டாட்டியோட தாலி எடுத்துட்டு போய் அடகு வச்சு, அந்த படத்துல வர மாதிரி அந்த எமோஷனல் தாலி சென்டிமெண்ட், இந்த பக்கம் வந்து பொண்டாட்டி சென்டிமெண்ட், அதெல்லாம் வந்து செய்து அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்ததெல்லாம் வந்து பயங்கரமா பேசி அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சோலார் சிஸ்டம் மகேந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் மகேந்திர வரைக்கும் எல்லாம் வந்துருக்காங்க. லைனா கண்டென்ட் மேல கண்டென்ட் கொடுக்குறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் திட்டமிட்டே இவங்கெல்லாம் வர்றாங்களோ, உண்மையான பிரச்சனையை பத்தி பேசாம இந்த பிரச்சனைகளை பேசி இதை வச்சு விவாதிச்சுட்டே இருக்கிற நேரத்துல வந்து நல்லா
தன்னுடைய பாசிச கிளைகளை பரப்புறதுக்காக தான் இந்த வேலைகளை வந்து பாஜக செய்யுதா அப்படின்னு வந்து யோசிக்கவே தோணுது. ஏன்னா வந்து ஏற்கனவே ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணெல்லாம் இருக்காங்க. அந்த ஒய்ஜி மகேந்திரன் மட்டும் தான் மிஸ்ஸிங். இந்த பக்கம் வந்து நம்மளோட இந்த மென்டல் மாஸ்டர் மகேந்திரன் வந்துட்டான், கம்யூனிஸ்ட் தோழர் மகேந்திரன் வந்துட்டாரு, அப்புறம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிஸ்ட்ல. ஆனா கடைசியில வந்து என்ன கஷ்டமோ எனக்கும் பசிக்கும் இல்லைன்ற மாதிரி தோழரும் வந்துட்டாரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து கவர்னர் வந்து பேசிட்டு போயிட்டாரு. போன ஆட்சியில எல்லாம் வந்து இந்த ஜனகன மனகதி பாடுறதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக்கி, அதை தமிழ்நாட்டு மரபு இல்லைன்னு சொல்லி அதை வழக்கமா ஒரு பிரச்சனையாக்கி கவர்னர் வந்து கோச்சின் போற மாதிரி போறது, இதெல்லாம் வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கெல்லாம் ஈடு கட்டுற மாதிரி, ஏன்னா ஒரு பாஜகவோட எச்சிக்கையில வந்து விழுற பருக்கைகளை தின்றதுக்காக வந்த ஆட்சி மாதிரிதான் இதெல்லாம் தெரியுது. இந்த ஆட்சியில என்ன செய்யறாங்கன்னா 2 தடவை போடுறாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஜனகன மனகதியை வந்து 2 தடவை போடுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க. திருப்பி வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் ஒன்ஸ் மோர் கேட்டிருப்பாங்க போல இருக்கு, அதை போடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டோட மரபை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு நிலைக்குலைய செய்யுது. நம்ம வந்து ஒரு ஆன் பிரின்சிபல் எடுக்கிற ஸ்டாண்டை வந்து எவ்வளவு வீக்கெண்ட் பண்ணுது அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க ஆட்சிக்கு வந்ததே, விஜய் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும், அவருடைய முகத்துல ஒரு பிரகாசம் தெரியணும். ஆனா தெரியுதான்னு நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். என்ன கேட்டா வந்து நேரடியாக அவரை தாக்குறது வந்து அவ்வளவு உருப்படியான விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பட்ட கடனுக்காக சில பேர் வந்து தெரிஞ்ச உறவினர்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா வந்து மூஞ்ச உம்முன்னு வச்சு உட்காந்துனே இருப்பானுங்க. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுது. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுல இருந்து தொடர்ந்து ஆரம்பிச்சு இவருக்கு வந்து நெருக்கடியை வந்து இடி மூலமாக பாஜக அரசாங்கம் கொடுக்குது. தொடர்ந்து இவர் வந்து பல பண இது வந்து இவர் வந்து டாக்ஸ் கட்டல, வரி ஏய்ப்பு செய்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேல பல கேஸ்களை போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்ச ஆளா இருக்கவரே வந்து இவருடைய கட்சியில இன்னைக்கு வந்து மாநில புரோபகேண்டா செக்ரட்டரியாகவும் இன்று வந்து மருத்துவத்துறை அமைச்சராகவும் இருக்கிறதே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய, குழந்தைக்கு கூட சந்தேகம் வர்ற அளவுக்கு தான் அந்த விஷயம் இருக்கு. இது இல்லாம இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிர்மல் குமார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து திருவள்ளூருக்கு காவியை போடுறதெல்லாம் பாஜக வந்து தேவையில்லாத வேலை செய்யுது, தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு போது நம்மளுக்கு வந்து என்னடா இது, இந்த ஆள் எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு நம்ம தோணும் போது யாரா இவர் அப்படின்னு பார்த்தா இந்த ஆள் தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாடு பிஜேபி ஐடி செல்லோட லீடரா இருந்திருக்காரு. இவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் திருவள்ளூருக்கு காவி துண்டை போட்டு அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணி அதை வந்து வைரல் ஆக்குறதே இந்த நிர்மல்குமார் தான். ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் இல்லை, நான்லாம் வந்து வந்துட்டேன், அந்த மறு எடுத்துட்டேன் பாருங்க, நான் வந்து RSS ஆள் இல்லை, நான் வந்து டிவிகே ஆளு அப்படின்னு சொல்லி அமைச்சரா உட்காந்துட்டு என்ன சொல்றாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை பாஜகன்றாரு. அப்படியே வந்து பார்க்கணும்னாலும் இப்போ பெண்களுக்கு எதிராக 8 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 80 வயசு வரைக்கும் இருக்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம தமிழ்நாடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முழுக்க பொம்பளை பொறுக்கைகளையா வந்து தேர்ந்தெடுத்து கட்சியில சேர்த்திருக்காங்களான்னு தெரியல. ஆனா என்ன செஞ்சாலும் இதை வந்து காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற ஒரு திமிர்த்தனத்துல செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிக்கிறவங்க அத்தனை பேருமே டிவிகே சார்ந்துதான் இருக்காங்க. கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் போதைப் பொருள் கொடுத்து 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலை வாங்கி தருவதாக கூறி இளம்பெண்ணை குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த தாவேகா நிர்வாகிகள். சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். This is a new beginning. Starts now. காவல் நிர்வாகத்தில் கண்முன்னே காவல் கத்தியால் குத்திய கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோய்ப்பட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்த இளம்பெண் ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. This is a new beginning. Starts now. இதுல ஹத்ரஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செய்து வழக்கம் போல பாஜக ஆட்கள் தான், டிவிகேவோட மச்சான்ஸ்
அவங்க வந்து செய்து அந்த குழந்தைய வந்து அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்தி அப்பா அம்மாவை மிரட்டி அந்த கேஸை கூட எடுக்க வைக்காம அந்த கேஸை கடைசியில எடுத்து அதை வந்து வெளியிட்ட அந்த பத்திரிகையாளரையும் வந்து கைது செய்து கடைசியில அந்த குழந்தைய வந்து எந்த ஒரு பரிசோதனைக்கும் உட்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து இறந்த குழந்தையோட உடம்பை கொண்டு போய் பெற்றோருக்கு தெரியாமல எரிச்சிடுறாங்க போலீஸ். இதுதான் அந்த ஹத்ரஸோட கேஸ். இந்த ஹத்ரஸ் கேஸ்ல தமிழ்நாட்டுல அந்த பெண்ணுடைய இந்த குழந்தையோட மரண வாக்குமூலத்தை எடுத்து அதை லீக் பண்ணி பாருங்க, இந்த குழந்தை வந்து பேசுற நிலைமையில தான் இருந்திருக்கு, இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கு, எங்க கட்சிக்காரங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி கேடுகட்ட முட்டு கொடுத்தவர் தான் இந்த நிர்மல்குமார். அதனாலதான் இப்போ தமிழ்நாட்டுல இருக்க இந்த பொம்பளை பொறுக்கிகள் 3 வயசு குழந்தைய ஒருத்தன் வந்து போன வாரம் வந்து இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை செய்திருக்கான். இதெல்லாம் வந்து பாக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஏன்னா இவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சமாந்தால இருந்து சிம்ரன்ல இருந்து ஒவ்வொருத்தரையா சினிமாக்காரங்களை மட்டுமே இவர் பாக்குறாரு. அங்க வந்து விவசாயி கோரிக்கைகளுக்கு வந்து பதில் சொல்லுங்க, அதை பத்தி வந்து நம்ம வந்து பேசுவோம்னு சொல்லி டிவிகேல எம்எல்ஏவா நின்று தோத்து போன அருள் அப்படின்றவர் வந்து கேக்குறாரு. அவரை வந்து சொல்றாங்க, ஐயோ நீ என்ன பெரியவனா, உனக்கு என்ன நேரா வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் பேசுவியா, நீ வந்து விவசாயத்துறை அமைச்சர்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி வர்ச்சுவல் அபியூசர்ஸ் வந்து அவரையே கடிச்சு வைக்கிறாங்க தொடர்ந்து. ஆனா சமந்தாவை பார்த்தோன்னு உடனே சமந்தாவை பார்த்தோன்னு எதுக்கா இருக்கும் அப்படின்லாம் பார்த்தா ஒருத்தர் கீழே போடுறானுங்க எடுத்து. சமந்தா பாத்தீங்களா என்ன சாரி கட்டுதாங்க பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் எல்லாம் போடுதான் பார்த்தியா குறியீடு அப்படின்றானுங்க. ஏண்டா உங்களுக்கு வந்து இதே சமந்தாவோட சேர்ந்துதான் வந்து விஜயும் சேர்த்து வந்து இந்த ஐடி ரெய்டுகள்ல வந்து பிடிபட்டது 20 கோடியா 25 கோடிக்கு மேல வந்து பிடிபட்டதெல்லாம் பழைய பேப்பர்ல போய் எடுத்து பாருங்க. எல்லாமே வந்து ஞாபக மறதினாலதான் இந்த அனைத்து பிரச்சனையுமே. இதுல இந்த எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, பாஜக இந்த மாதிரியான ஐடி பிரச்சனைகளை வந்து பண ஏய்ப்புகள்ல வந்து நல்லா மாட்ட வைத்த விஜய புடிச்சு வச்சு நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோ, ரஜினி கிடைக்கல, அண்ணாமலை டம்மி பீஸ், நாங்க அப்புறமா கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்ததுதான் இந்த ஆளோட முகத்தை பார்த்தாலே பாவமா எனக்கு அப்படியே தெரியுது. இந்த வெள்ளை அறிக்கையை பேசியாச்சு. இப்போ வந்து சட்டசபையில இந்த எதிர்கட்சிகள் வந்து வாயை தொடங்க சிஎம் சொல்லி போர்டே கொண்டு வந்துட்டாங்க. எதிர்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களா தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்ப்பை எங்களுடைய எண்ணங்களை தெரிவிச்சிருக்கிறோம். இதுல இவர் வந்து வாயை தொடர்ந்து பேசுறதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாம். ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த மேட்டூர் அணையை வந்து திறக்கிற பிரச்சனையை பத்தி பேசும்போதும் மேகதாடு அணையை பத்தி பேசும்போதும் வந்து எதிர்கட்சியில இருந்த உதயநிதி வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டின் சார்பாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக போய் அந்த கூட்டத்துல வந்து பங்கேற்கணும்ன்ற அந்த கோரிக்கையை உடனடியா ஏற்றுட்ட வரைக்கும் நல்ல விஷயம். ஆனா அதை வந்து ஒரு சட்டசபையே ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மீன் கடை மாதிரியும் ஒரு கேடு கெட்ட ஒரு ஏதோ என்னன்னு சொல்றதுனே தெரியல. ஏன்னா சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருந்துச்சு, அந்த மாண்பை வந்து கெடுக்கிற மாதிரி நீ எதுக்கு பேசுற, இந்த மீன்ல எல்லாம் இந்த கீழே இந்த இதுல கமெண்ட்லாம் அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த கேள்வியை வந்து ஒருத்தர் கேட்க, இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் பேசவே மாட்டேன்றாருன்னு ஒருத்தர் எதிர்கட்சியில கேட்க, அதுக்கு வந்து முதலமைச்சர் பேசுவாரு அப்படின்னு பதில் சொல்றதை விட விட்டுட்டு 5 நிமிஷம் பேசின கொளத்தூர்ல தோத்தாங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு ஒரு 4 லைக் வந்துடும். இந்த மனநிலைக்கே இருக்கானுங்க. இந்த மனநிலைக்கு வந்து பதில் சொல்ல, அந்த பதிலுக்கு வந்து அவர் கேட்க, என்னடா வந்து இதுக்கு நீங்க ஏன் இதை பத்தி பேசுறீங்க, ஏன் கொளத்தூரை பத்தி பேசுறீங்க, இங்க கேட்டது முதலமைச்சர் ஏன் பேச மாட்டாரு அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா வந்து எல்லாம் வந்து இங்கிருந்து அந்த பக்கம் சத்தத்தை எழுப்ப, அந்த பக்கத்துல இந்த பக்கம் சட்டத்தை எழுப்ப, அந்த பக்கத்துல இருந்து எம்எல்ஏக்கள் ஓடி வர, இந்த பக்கத்துல இருந்து குரல் கொடுக்க, இதெல்லாம் நடக்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை லைவா போடுவோம், அதுக்கு இப்பதான் வந்து பயங்கர பில்டப்பை கொடுத்து நாங்க பாருங்க ஜனநாயகத்தை அப்படியே தூக்கி உச்சி கொம்புல அப்படியே சொருக போறோம் அப்படின்னு சொன்ன ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்லிட்டு திரும்பறதுக்குள்ள வந்து லைவை கட் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஏன் வந்து லைவை கட் பண்ணீங்கன்னு. லைவை கட் பண்ணியே இவ்வளவு கேவலமான விஷுவல்ஸ் வெளியில வருது. லைவ்லயே பார்த்திருந்தோம்னா கங்கா வந்து சந்திரமுகியா வந்து பேப்பர் கொடுத்து ஒரு 4 மணி நேரம் கொடுத்தாதான் பேசுவா, இல்லைன்னா கங்கா சும்மா ஓரமா பொட்டு வச்சுக்கிட்டு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு உட்காந்துருப்பான்னு தான் தெரியுது. அடுத்து காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன்.